நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்ட காவல்துறையினர் தேடி வந்த முகமூடி கொள்ளையின் சந்திரகுமார் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க? வணக்கம் நிஷா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையிலான தனிப்படை உதவி ஆய்வாளர் செந்தில்குமார், ஏட்டு செல்லத்துறை மற்றும் காவலர் சுரேஷ் ஆகியோர் பெட்டேல் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த நபரை போலீசார் நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த நபர் பைக்கை நிறுத்தாமல் வேகமாக தப்பிச் சென்றார். இதைத் தொடர்ந்து அவரை போலீசார் வாகனத்தில் பின்தொடர்ந்து விரட்டிச் சென்று மடக்கினர். இதையடுத்து அந்த நபர் பைக்கை கீழே போட்டுவிட்டு தப்பியோடிய நிலையில் போலீசார் அவரை விடாமல் பின்தொடர்ந்து விரட்டிச் சென்று துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை மேற்கு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழ காடுவெட்டி இந்திரா காலனி சேர்ந்த நடராஜன் மகன் சந்திரகுமார் என்பதும், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய 5 மாவட்ட போலீசாரால் தேடப்பட்டு வரும் பிரபல முகமுடி கொள்ளையன் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது: கோவில்பட்டியில் துப்பாக்கி முனையில் பிடிபட்ட சந்திரகுமார் மீது கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போதும் என்றான், சாத்தூர், 7000 பண்ணை, முன்னீர் பள்ளம், சேரன் மகாதேவி, சங்கரன் கோவில், ஆலங்குளம், தக்கலை, சிவந்திப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வீடு, கடைகளை உடைத்து கொள்ளையடித்தல், பைக்குகள் திருட்டு என பல்வேறு குற்ற வழக்குகளில் போலீசார் சந்திரகுமாரை தேடி வந்தனர். பெரும்பாலும் சந்திரகுமார் கொள்ளையை அரங்கேற்றியதும் ஊருக்குள் வராமல் களக்காடு பகுதியில் மலையில் சென்று காட்டு பகுதியில் பதுங்கிக் கொள்வதாகவும் கூறிய போலீசார், இந்த கொள்ளையின் வீடு மற்றும் கடைகளில் கொள்ளையில் ஈடுபடுவதும் போலீசாருக்கு அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக முகமூடி அணிந்தும் கையுறை அணிந்தும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அவரை பிடிப்பதில் போலீசாருக்கு கடும் சிரமம் ஏற்பட்ட நிலையில இன்று கோவில்பட்டியில் நடந்த வாகன சோதனையின் போது போலீசாரிடம் துப்பாக்கி முனையில் சிக்கியுள்ளார் என்பது போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சந்திரகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 டூவீலர்கள், அரிவாள், கடப்பாறை, ஸ்க்ரூ டிரைவர், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர் மீது நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில 17 வழக்குகளில் போலீசார் சந்திரகுமாரை தேடி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.